1,50,000 நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 சென்ட் இடம் வாங்குறேன். அதே 2 வருஷம் கழிச்சு நான் எவ்வளவு விற்கலாம் அந்த இடத்த? சொல்லுங்க. நான் வந்து ரியல் டைமா தான் நடத்துவேன். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தென் ஒன்லி கெட் த கிளியர் கட் ஐடியா. அந்த ஃபார்ம்ல ஏன் வருது அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அப்போ நான் 3 சென்ட் வாங்குறேன். இப்ப 2 வருஷம் கழிச்சு எவ்வளவுக்கு விற்பீங்க? டபுளா? சரி, ஓகே. இப்போ சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? ரெண்டுத்துலயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.5 lakhs தான். அதே 2 வருஷம் கழிச்சு தான் விற்கிறேன். பட் ஒரு பிரைஸ வந்து அரௌண்ட் ஒரு 80,000க்கு விற்கிறேன், இன்னொன்னு வந்து 3 lakhsக்கு விற்கிறேன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஏன் அப்படி போகுது? அதுதான் என்னோட கொஸ்டின். Just try to interact. Okay, so that is the important. நான் கேட்கிற கொஸ்டின் அதுக்கு புரியல. ஆப்டிடியூடுக்கு சம்பந்தமே இல்லை, நான் அதையும் சொல்லிடுறேன். பட் ஏன் ஒரு ரீசன் நான் சொல்லணும், அதுக்காக தான் இவ்வளவு கதை கொண்டு வரேன், வேற ஒண்ணும் இல்லை. லைஃப் டைம். ஆக்சுவலி நம்ம அந்த வெஹிக்கல்னு பார்க்கக்குள்ள அந்த வண்டிக்கு எனக்கு தேய்மானம் இருக்கு, சரிங்களா? ஸோ தேய்மானம் இருக்கக்குள்ள அதோடைய இது வந்து எனக்கு என்ன ஆகும்னா லைஃப் டைம் குறைஞ்சிட்டே வரும் ஒரு வெஹிக்கல்ன்றதுன்னா, கரெக்டுங்களா? பட் நான் ஏதோ ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஸோ அது வந்து எக்ஸ்போனன்ஷியலா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமே தவிர என்னைக்குமே லேண்ட்ல வந்து வேல்யூ குறையவே குறையாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி வெஹிக்கல்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. ஆப்டிடியூட்ல சிம்பிளிட்டி சாரி பெர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ அதோட தேய்மானத்தை பொறுத்து இயர்லி வந்து ஒரு விலை வந்து குறைஞ்சிட்டே வரும். அது வந்து எப்படி குறையும்னா வருஷத்துக்கு 5,000 ரூபாய் குறைச்சிக்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். 1,50,000 வாங்கியிருக்கோம், ஒரு 10 வருஷம் ஆச்சு, வருஷத்துக்கு ஒரு 5,000 குறைச்சிட்டு ஒரு 1,00,000 கொடுக்கலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இயர் குறைய குறைய நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ரேட்டும் வந்து எனக்கு பயங்கரமா குறையும். அப்போ காம்பவுண்டா தான் அந்த வேல்யூ குறையும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா அந்த டோட்டல் அமௌண்ட் டி ஈக்குவல் டு பி இன்டூ 1 - r/100 த ஹோல் பவர் n அப்படின்னு போடுவோம். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இங்க இந்த வெஹிக்கிளோட ரேட் குறையறதுனால இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் பிளஸ் ஐ புட் மைனஸ். ஸோ இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய பெர்சன்டேஜ், சரிங்களா, அந்த சம்ல வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வெஹிக்கிளான 1.5 lakhs வாங்கியிருக்கேன், அதோட தேய்மானம் வந்து தேய்மானத்தால ஒரு வருஷத்துக்கு ஒரு 5% வேல்யூ குறையுது. அப்ப 2 வருஷம் கழிச்சு அதோட வண்டியோட விலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்படி இருக்கக்குள்ள இதுதான் வந்து என்னுடைய ஃபார்முலா. இதுவே இன்னொரு மெத்தட்ல கேட்பாங்க. இப்போ ஒரு சிட்டி இருக்கு, இப்ப திருச்சினே வச்சுக்கலாம். திருச்சியில 10 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் தொகை வந்து 1 lakh அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ திருச்சியோட மக்கள் தொகை வந்து எப்படி இருக்கும், அப்ராக்சிமேட்டா ஒரு 2 lakhs இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மக்கள் தொகை வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எனாரமஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேசஸ்ல அந்த பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா இதே ஃபார்முலா இங்க மல்டிபிளிகேஷன்ல போட்டிருக்கோம்ல, இங்க வந்து இந்த டிவிசிபிள்ல வரும். இல்ல இங்கேயும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். p into 1 plus r by 100 the whole power. இதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அந்த காம்பவுண்ட் போட்டிருக்கோம்ல, காம்பவுண்ட் வந்தாதான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஏன் காம்பவுண்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு புரியுதா? புரியுதுன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். So please respond. Okay, I hope it is clear why we use this formula. Okay. So இவ்வளவுதான் சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஒத்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகல ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி டேட்டா கொடுத்துருப்பான். அப்போ இந்த 2 ஃபார்முலாவை மாத்தி மாத்தி போட்டு இதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு, நீங்க வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம். இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த 2 டாபிக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ டைரக்டா ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே, நவ் யூ see this problem. ஸோ நான் எல்லாமே டிஎன்பிசி ப்ராப்ளமாக போயிடுறேன், அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Okay. Now you see this problem.
Compute the compound interest for the principal of 7,500 for 2 years at 4% per annum. Compound annually. So therefore எனக்கு என்ன formula? Total amount T equal to பண்ணிக்கணும். T equal to P into 1 plus R by 100 the whole power n. So principal amount எவ்வளோ 7500 into 1 plus R வந்து எவ்வளோ 4 by 100 the whole power n வந்து 2. இதை simplify பண்ண என்ன கிடைக்கும் 7500 into 104 into 104 divided by 100 into 100. இது 2 0க்கு 2 0 cancel. 25 ஆல் அடிச்சோம்னா 3, இது வந்து 4. இது அடிச்சோம்னா 26. அப்ப therefore 3 into 26 into 104. இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 3 into 26 வந்து எவ்வளவு கிடைக்குது 60 78. 78 into 104 தான் ஆன்சர். 8 32 8 28 7 2 11 மீதி 9 11 8 8112 ரூபாய் கிடைக்குது. இந்த 8112 ரூபாயில என்ன பண்ணணும் 7500 ரூபாயை கழிச்சிட்டீங்கன்னா மொத்தம் 612 ரூபாய் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? நீங்க பண்ணக்குள்ள ஈஸியா தானே இருக்கும், நாங்க பண்ணக்குள்ளதாங்க எனக்கு தெரியும் அதானே. ஓகே, ஆனா இது 2 விதமா போடலாம். ஸோ இதுதான் கன்வென்ஷனலா எல்லாருமே யூஸ் பண்ற மெத்தட், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுறது. நான் காலையில நம்ம அந்த வாயிலே கணக்கு பண்ணலாம்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அது பற்றி ட்ரை பண்ணி பார்ப்போமா? பண்ணலாமா? சரி, இப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கீங்க, என்ன இருக்கு 4%. அப்போ இந்த 7500 ரூபாயில 1% எவ்வளோ? 7500 ரூபாயில 1% எவ்வளோ? உங்களை கொல்ல போற 75 ரூபா. 10%னால 750 ரூபா, 1%னா 75 ரூபா. அப்ப 4%னா எவ்வளவு அர்த்தம்? எவ்வளவு வரும்? 300 ரூபான்னு வருமா? வருங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா வட்டி, 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 600. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் முடியக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 2வது வருஷம் 300 ரூபாய் சேர்ந்து இருக்குல்ல, இந்த 300 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியலையா? என்ன புரியுதா புரியலீங்களா? சே சம்திங் தென் ஒன்லி ஐ நோ. அப்போ இந்த 300 ரூபாய்க்கு நான் 4% வட்டி போடணும். அப்ப இதுல 1%ங்கிறது எவ்வளவு? 300 ரூபாயில 3 ரூபா. அப்ப 4 into 3 12. அப்ப இன்னொரு 12 ரூபா கூட வரும். அப்ப 612 ரூபா தான் ஆன்சர். விளங்குச்சுங்களா? அதர்ஸ்? புவனேஸ்வரி? ஓகேப்பா. ஸோ ட்ரை டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு சில இது ஆப்ஷன்ஸ் பக்கத்துல இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஆன்சர் போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்க எடுத்துக்கோங்க, வட்டி கேட்டிருக்காங்க 6250 ரூபா. சரிங்களா? இப்ப இதுல 10%ங்கிறது எவ்வளோ? 625 ரூபா. சரிங்களா? இதுல 1% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணா 62 ரூபா 50 காசு. நான் ஃபார்முலாஸ் போடல சார், நீங்க ஃபார்முலாஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்க. இங்க 4% எக்ஸஸா இருக்கு. அப்ப 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 240 250 ரூபா வரும். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு இதோட வட்டி பார்த்தோம்னா 5 7 8 875 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி. கரெக்டுங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 1700 ரூபா வரும் வட்டி மட்டும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? இந்த 1700 அதிகமா இருக்கணும். ஏன்னா
இந்த 875 ஒரு வருஷத்துக்கான வட்டி. 2வது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணக்குள்ள இந்த 875 ரூபாய்க்கு என்ன பண்ணணும், வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும், 14% வந்து போடணும். புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப வர ஆன்சர் எப்படி இருக்கணும், கண்டிப்பா 1700 விட அதிகமா இருக்கணும். இப்ப ஆப்ஷன்ஸை பாருங்க, 1700 விட அதிகமா இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான். உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. புரியுதுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்க மல்டிபிளிகேஷன் போட்டீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் உங்களுக்கு டைம் ஆகும். சிம்பிள் நீங்க ஃபார்முலா படி போட்டீங்கன்னா 6250 into 114 divided by 100 into 114 divided by 100 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். இவ்வளவு தூரம் உட்காந்து நீங்க மாங்கு பண்றதுக்கு இந்த லாஜிக்ல போட்டீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். சோ இதுக்கு 14% கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுல 10% எவ்வளவு, 87 ரூபா 50 காசு. சரிங்களா? 87 ரூபா 50 காசு 10%. அப்ப 1%ங்கிறது 8.25 ரூபா. அப்ப 4 into 8 24 4 முக்கா 3, அப்ப 3 ரூபா வரும். இப்ப இதை ஆட் பண்ணுங்க, 0.5009 கரெக்டாக போட்டிருக்கேன். 30யா? Okay, so whatever it is, if I made a mistake, definitely the answer should be like this, 1872.5 தான் வரும். But I made some mistakes, just you do it வரும். That's all. So இதுவே சார் லாஜிக். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். ரிப்பீட்டடா ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ இதே மெத்தட் இங்க இந்த சம்க்கு அப்ளை பண்ணுங்க, 7500. அப்போ இதுல 10%ங்கிறது எவ்வளோ, 720 ரூபா. அப்ப 5%, இதுல பாதி 10% வந்து 720 ரூபானா 5% என்ன சார், அதுல பாதியாக இருக்கும் கண்டிப்பா. அப்போ 360 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 360 ரூபா. அப்ப 2 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும், 720 ரூபா இருக்கணும். சரிங்களா? புரியுதா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 720 இருக்கணும். இருக்கிற ஒரே ஆன்சர் 738 தான். மற்றதெல்லாம் எதுவே பக்கத்திலே கிடையாது. சார் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேங்க? அதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணாம லாஜிக்கா வச்சு போடுறது. எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும்னா இதுக்கு 5% கிடைக்கணும். இதுல 10%ங்கிறது 36 ரூபா. சரிங்களா? இதுல 5%ங்கிறது அதுல பாதி எவ்வளவு, 18 ரூபா. அப்ப இது கூட 18 ஆட் பண்ணிக்க. அப்ப 738 ரூபா தான் ஒரிஜினல் அமௌண்ட். வந்துருச்சுங்களா சார்? புரியுதா இல்லையா? சே சம்திங். ஒன்ஸ் இந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா பெர்சன்டேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திட்டேன், நம்ம கரெக்டா இருக்கான். பெர்சன்டேஜ்ல இந்த மாதிரி தான் ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். பெர்சன்டேஜ் தரவா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் சயின்ஸ்ல நீங்க போட்டுடலாம். Okay, next see this. A person gets rupees 50,000 as loan with interest rate of 4% per annum from a bank. If the interest is calculated year-wise, then the compound interest after 2 years, the same thing. 4% அப்ப இதுல 1% எவ்வளோ, 500 ரூபா. அப்போ வருஷத்துக்கு 2000 ரூபா. அப்ப 2 வருஷத்துக்கு 4000 ரூபா. கரெக்டுங்களா? அப்ப 4000 விட அதிகமா தான் இருக்கணும். இருக்கிற ஒரே ஆன்சர் டி மட்டும் தான். சிம்பிள். புரிஞ்சுங்களா சார்? தட்ஸ் ஆல். இதேதான் அடுத்ததுக்கு 100th சம். அண்ட் சார் இது வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். இது வந்து நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். என்னன்னா இது வரைக்கும் கொடுத்த கேசஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேம். சரிங்களா? இப்போ இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப எவ்வளவு ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க, 10% இன்ட்ரெஸ்ட்ங்கிறாங்க. அப்ப இந்த 9000த்துல 10%ங்கிறது எவ்வளவு சார், எவ்வளவு? ஹலோ சார், இஸ் இட் ஆடிபிள்? 900 சார், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம். ஓகே, 900. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் முடியக்குள்ள அமௌண்ட் எவ்வளவு இருக்கும், 9900 ரூபாய் இருக்கும். இதுக்கு 12% போடுறாங்க. இதுதான் கான்செப்ட். அடுத்த வருஷம் அப்ப இதுல 10% அப்படிங்கிறது எவ்வளோ, 10% அப்படிங்கிறது வந்து 990 ரூபா. கரெக்டுங்களா? 1% அப்படிங்கிறது 99 ரூபா. அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 198 ரூபா கிடைக்கும்.
சரிங்களா? அப்ப இதை ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 8 8 11 கிடைக்கும். அப்ப 1188 ரூபாய். இது 2வது வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டி. முதல் வருஷம் வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? எனக்கு 9,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 9,000 இது கூட ஆட் பண்ணிக்கீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 8802. அப்ப 2088 ரூபாய் வந்து எனக்கு வட்டி கிடைச்சிருக்கு 2 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? நீங்க ஃபார்முலால போட்டாலும் இதே தான் வரும், இப்படி நீங்க லாஜிக்கா போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். யாராவது புரியலனா தயவு செஞ்சு கேளுங்க. அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Any doubts? Okay. The same thing, sir. That's all. Once again. Okay. Sir, இது கண்டுபிடிச்சீங்களா? ஆராசம் ஆன்சர் போட்டீங்களா? ஹலோ, யாராவது ட்ரை பண்ணீங்களா? 6th sum. Sir, please respond. What is the answer? அதுல இருக்கு, வந்துச்சு ஆன்சர். Okay, it is very simple. Okay, இதுல 1% அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுங்களா, சிம்பிள் எவ்வளவு வரும்? 156.25 ரூபா இன்டூ 8ன்னு போட்டுக்கீங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 2 ரூபா எக்ஸஸ் தனியா வச்சுக்கீங்க. 8 48 மீதி 4, 8 5 40 44 மீதி 4, 8 8 12. அப்ப எனக்கு 1250 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டி வருது. அப்ப 4 வருஷத்துக்கு எனக்கு என்ன வரணும்? 3 வருஷம் கொடுத்துருக்கானா, 3னா 3750 ரூபாய் வரணும். சரிங்களா? கண்டிப்பா விட கூட தான் இருக்கணுமே தவிர கம்மியா இருக்க வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இந்த 1250 ரூபாய்க்கு நீங்க வட்டி கண்டுபிடிக்கணும். இட் இஸ் ஆனுவலி ஆடட். தட்ஸ் ஆல். சோ இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா போட்டீங்கன்னா definitely you get the answer. Otherwise you use the formula. There is none other way to solve this problem. There is no other simplification method is also exists, which is equal to 108 into 108 into 108 divided by 100 into 100 into 100. So இதை வச்சுதான் நீங்க simplify பண்ணணும். There is none other way that. பட் இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றது அப்படின்னா, ஸோ just try to understand what I am saying. இதுல இந்த ஆப்ஷன் பியையும் சியையும் நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு மொத்தம் 3750 ரூபாய் வருது. இந்த 3750 ரூபாய்க்குமே நீங்க 10% வட்டி போடுங்க. உதாரணத்துக்கு சொல்றீங்க, 8 தான் கொடுத்துருக்கான், நீங்க 10% எடுத்துக்கீங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 375 ரூபா கூடுதலா கிடைக்கும். அப்ப 375 ரூபா போட்டாலுமே அரௌண்ட் ஒரு 4075 அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு மொத்தமாவே ஆன்சர் வரும். அப்ராக்சிமேஷனா நான் சொல்றேன். அப்போ 4508 வர வாய்ப்புகள் இல்லை, 4500 வாய்ப்பு இல்லை. பட் ஒரே விஷயம், ஒன்னு 4058 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 4048 இருக்கணும். இதே சம் தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க 55. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு 5058, 3052, 6058. அப்ப இது நீங்க இந்த ஸ்டெப் போறதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ராக்சிமேட்டா 4000 பக்கம் தான் வரும். அப்ப எந்த ஆப்ஷனுமே கிடையாது, நீங்க எலிமினேட் பண்ணிடுவேன். சோ இந்த ப்ராப்ளத்துல 3 கேஸ்மே உங்களால எலிமினேட் பண்ண முடியும். பட் இந்த கேஸ்ல இது ரெண்டுமே நியர்பை வேல்யூவா இருக்கு. அதுதான் இந்த பிரச்சனையே. எனக்கு செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஒன்னு 4058, 4048, 10 ரூபா தான் வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள உங்களால ஒரு எக்ஸாக்ட் கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் போறதுதான் ஃபார் ஃபார் பெட்டர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அதர்வைஸ் இட் இஸ் டஃப் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இட் இஸ் இந்த மாதிரி மெத்தட் வந்து அப்படி இருக்கக்குள்ள இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்க போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்களா? பட் இனிமே நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ இது வந்து நீங்க 25 அடிக்கலாம். ஸோ 25 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 62 2 12 5 625 வரும். அதே 25 அடிங்க,
25 கிடைக்கும், இங்க 4 கிடைக்கும். அகைன் ஒரு 25 அடிச்சீங்கன்னா 4 கிடைக்கும். எல்லாமே இந்த மாதிரி நம்பர் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா நன்னாங்க 16, 16 நாலு 64. கரெக்ட் தானே? சரி, ஓகே. இதை விட சிம்பிளிஃபை பண்ணுங்க. அடிச்சோம்னா 22. கரெக்டுங்களா? இங்கேயும் அடிச்சோம்னா 22. அதே இங்கேயும் அடிச்சோம்னா 22. அப்போ 2 4 8. அப்போ 8 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 போடலாமா? அத சிம்பிள் லாஜிக், மாப்பாடம் பண்ண வேணாம். அப்ப 8 we know that 2 11 மாப்பாடம் பண்ணா 132. அகைன் 11 மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும்? இந்த ட்ரிக் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அதை 11 மல்டிப்ளை பண்ணக்குள்ள என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி நடுவில் போட சொல்லியிருந்தேன். 5 2 3. இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி இங்க நடுவில் போட சொல்லியிருந்தேன். ஐ திங்க் ஸோ. 5 4. எஸ், கரெக்ட். மாற்றி போட்டேன். ஸோ இன்டூ 8. So that's so this is the corresponding answer. So அப்போ இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இந்த 15,625 லெஸ் பண்ணா you get the corresponding value. Suppose if I made any mistake, just kindly refer it. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? So like that you do all those things. Sir, shall I move to the next one? சார், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவலா படிங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ஆன்சரை எக்ஸாக்டா மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ தான் வரணும், அப்பதான் நான் போட்ட ஆன்சர் கரெக்ட்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்தோன்னே இதான் ஆன்சர்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? என்னுடைய எய்ம் வந்து அதை உங்களுக்கு ட்ரிகர் பண்றது என்னோட வேலையே. சரிங்களா? உங்களுடைய மேக்ஸ் ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வரது என்னோட வேலை கிடையாது. 4 நம்பர் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண தெரியுதா, ஃபைனல் ஆன்சர் கரெக்டா கொண்டு வரது தெரியுதாங்கிறதுல என்னோட கான்செப்டே கிடையாது. ஆப்டிகா அதான் செக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதுவும் சொல்யூஷனா இருக்கணுங்கிற அந்த லாஜிக் தான் வந்து எனக்கு இன்சிஸ்ட் பண்ணணுமே தவிர எக்ஸாக்ட் ஆன்சர் வருதுன்னு உங்களை கொண்டு வர்றது என்னுடைய எய்ம் கிடையாது. சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ என்னுடைய கிளாஸஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். So this is the exact way. Okay. So same thing. Just I skip it and okay, the same problem. The same thing. So இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. It is also the same thing. எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ இங்க வந்து என்னன்னா ஆஃப் இயர்லி, இது ரொம்ப சிம்பிள். அதே தான். இப்போ 24,000 காம்பவுண்ட் ஒன்லி ஹாஃப் இயர், அதாவது இங்க வந்து இயர்லி கண்டுபிடிக்கல, ஆஃப் இயர் ஒன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே. இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க வட்டி கால்குலேட் பண்ணலாம். 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வட்டியை கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ இதுல 10% எவ்வளவு சார்? எனக்கு 2,400 ரூபா. சரிங்களா? அப்ப 6 மாசத்துக்கு எவ்வளவு சார் வரும்? 6 மந்த்ஸ்க்கு 1,200 ரூபா வருது. சரி, புரிஞ்சுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 6 மாசம் முடியக்குள்ள ஒரு வேல்யூ வந்து எவ்வளவு வரும்? 25,200 ரூபான்னு வரும். சரிங்களா? இதுல 10% கண்டுபிடிங்க. 10% எவ்வளோ? 2,520 ரூபா. கரெக்டுங்களா? இதுல பாதி, ஏன்னா ஆனுவலுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல பாதி எவ்வளோ? டிவைட் பை 2. புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,260 ரூபா வரும். 1,260 ரூபா. அப்ப இந்த 1,260 ஆட் பண்ணிடுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,260 ஆட் பண்ணீங்கன்னா 60,462. இதுக்கு நான் 10% கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 26,46. சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ ஆமா, இதுல பாதி வந்து எனக்கு வேணும் அடுத்த 6 மந்த்ஸ்க்கு. அப்ப என்ன கிடைக்கும்? 1,323. அப்போ 1,323 ஆட் பண்ணுங்க. 3 8 7 3. திஸ் இஸ் த ஆன்சர். சார் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேங்க? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட்.
Okay, it is very important. நான் half yearly calculate பண்ணக்குள்ள நீங்க formulas வச்சு போட்டீங்கன்னா it is little bit confused. ஏன்னா என்ன இருக்கிற இடத்துல நீங்க 0.5 போடணும். சரிங்களா, ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 1/2 போடணும் 6 months வரக்குள்ள. அப்போ ஸ்கொயர் ரூட் மாதிரி வச்சு போடணும். இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் நீங்க சால்வ் பண்ணக்குள்ள. ஸோ இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 1.5 years 3/2 years 5/2 இந்த மாதிரி கொடுக்கக்குள்ள ஃபிராக்ஷன்ஸ்ல வரக்குள்ள இந்த ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ணக்குள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவா வச்சு போட்டீங்கன்னா இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு மேக்ஸ் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு, எனக்கு வாய்ப்பெல்லாம் தெரியும், ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கு தெரியும், மல்டிபிளிகேஷன்லாம் அடிச்சு ஜம்சம் பண்ணிடுவேன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை, போடலாம். சார் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஏதோ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் இஸ் த எக்ஸாக்ட் மெத்தட், இட் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட். பட் இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இது போட முடியும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பே கிடையாது இந்த சம் சால்வ் பண்ண. புரியுது? இந்த மெத்தட் நான் சொல்ற மெத்தட் வந்து whenever you understanding the problem it is very easy for you. சரிங்களா, அதர்வைஸ் இட் இஸ் சம்வாட் டஃப். நான் அதையும் ஓப்பனா சொல்லிடுறேன். அதனால ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே யூ சக்சஸ். தட்ஸ் ஆல். இதுதான் அதே கான்செப்ட் தான் சார், சேம் திங், சேம் ப்ராப்ளம். சரி, இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இது நான் போடுறோமா? எஸ் சார், நோ. சரி சரி. ஓகே, ஆக்சுவலி இவங்க வந்து பெர் ஆனம் வந்து கொடுத்துட்டான். சார் இந்த மந்த்ல கேட்டா ரொம்ப ஈஸி, பட் காம்பவுண்டட் குவார்டர்லின்னு கொடுத்துட்டான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ குவார்டர்லன்றது 3 மாசத்துக்கு ஒன்ஸ் கால்குலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ இதுல 10% அப்படிங்கிறது வந்து 1600, 20% கொடுக்குறான். அப்ப 20% எனக்கு என்ன ஆகும்? 3200 ரூபாய் வருஷத்துக்கு வட்டி. ஆனா 3 மாசத்துக்கு ஒன்ஸ் கால்குலேட் பண்றாங்க. அப்ப டிவைட் பை 4 போட்டுக்குங்க. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 8×32 800 ரூபாய். அப்ப ஃபர்ஸ்ட் 800 ரூபாய் எனக்கு வட்டி வந்துருச்சு. இப்ப என்னுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 16800 ரூபாய் இருக்கு. சரிங்களா, இப்போ இதுல 10% அப்படிங்கிறது வந்து 1680. அப்ப 20%ங்கிறது ஜஸ்ட் யூ மல்டிப்ளை, ஒரு 160 ரூபாய் ஆட் ஆகும், 3360 ரூபாய் வரும். சரிங்களா, இதை 4ஆல டிவைட் பண்ணி இங்க போட்டுக்க வேண்டியதான். தட்ஸ் ஆல். 8×32 840 ரூபாய் வட்டி. இப்ப அடுத்த கேஸ் போடுங்க. சோ இப்படி போறதுல வர ஆன்சர் பார்த்தோம்னா அதிகபட்சம் 800 1200 சாரி 1600 ஒரு இன்னொரு 800 ரூபாய் ஆட் பண்ணாலும் ஒரு 2400 ரூபாய் பக்கம் தான் வட்டி வரணும். அப்போ ஆப்ஷன் ஏயும் வராது, சியும் வராது, பியும் வராது, ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். இப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இதே மாதிரிதான் மந்த் வர எல்லாமே வந்து அதே தான், எல்லா மெத்தட்ஸுமே அதே மெத்தட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மெத்தட் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஸோ த சேம் ஃபார்முலா 1331 which is equal to 1000 into 1 plus rate of interest வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10/100 the whole power n. அந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ புரிஞ்சுங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1331 divided by 1000 which is equal to 110 divided by 100 the whole power n. அப்ப இந்த சைடு இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் ஒரே மாதிரி எனக்கு இருக்கணும். அப்படின்னா அந்த 1000 நம்ம எப்படி எழுதலாம்? 100 ஸ்கொயர்னு எழுதலாமா? கண்டிப்பா எழுத முடியாது. கரெக்டா தானே போட்டிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இந்த ஃபார்முலா வச்சு போட்டா சம்வாட் டஃப். ஸோ நான் டைரக்டா சொல்லிடுறேன். சொல்லுங்க. 11 கரெக்ட். இது 10 கியூப். ஸோ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா 11/10 the whole cube which is equal to
ஓகே, 0 அடிச்சிடலாம் கரெக்டா. ஓகே, 11/10 the whole power n ன்னு போடலாம். அது therefore n equal to 3 அப்படின்னு சொல்லிடலாம். Okay, it is correct. Okay, so this is the method I want to stress, but I stuck somewhat. Okay, பட் இதை இன்னொரு விஷயம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 10% கொடுத்துட்டான், அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு வட்டி? 100 ரூபா வட்டி. அடுத்த வருஷம் எவ்வளவு இருக்கும் வட்டி? 110 ரூபா இருக்கும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபானா இன்னொரு 100 ரூபா ஆச்சுன்னா 1010 ரூபா இருக்கும் வட்டி. அடுத்த வருஷம் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் கான்ஸ்டன்ட். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 3வது வருஷம் இந்த 1300 ரூபா வந்துடும். அப்ப வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ரூபா 110 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 3 வருஷத்துல தான் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்குமே தவிர கண்டிப்பா அது மேல போகாது. நான் வருஷத்துக்கு நீங்க ஆவரேஜா 100 ரூபான்னு ஆட் பண்ணுங்க. அப்ப 4வது வருஷம் போக்குள்ள வட்டி வந்து 400 ரூபாயா போயிடும். அப்ப 4 வராது. 2 வருஷம்னா வெறும் 210 ரூபா தான் வருது. அப்ப மீதி இருக்கிற ஒரே ஃபீஸபிள் ஆப்ஷன் 3 மட்டும்தான். சோ இப்படி நீங்க டைரக்டா போட்டுடலாம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார்முலாஸ் வச்சு போடுறது, அது சிம்பிளிஃபிகேஷன் இந்த கியூப்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா போட்டுடலாம். அதர்வைஸ் திஸ் இஸ் த சம்வாட் ஈஸியஸ்ட் மெத்தட். Okay, so here the same problem. Gayatri invested a sum of 12,000 at 5% per annum at compound interest. She received an amount of 13,320 after n years. Find the value of n. So இவ்வளவு சிம்பிள். பாருங்க, 5% அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா நீங்க என்ன கிடைக்கும்? 10% எவ்வளோ? 1200 ரூபா. அப்ப 5%னா இதுல பாதி 600 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா 600 ரூபா வட்டி. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. 1300 வெறும் 1230 ரூபா இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அப்ராக்சிமேட்டா 2 வருஷத்துல இந்த அமௌண்ட் கை கிடைச்சிடும். 600 600 1200 அப்ராக்சிமேஷனா தான் நான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்லல. அப்ராக்சிமேஷன் மெத்தட் வச்சு சொல்லலாம். வருஷத்துக்கு 600 ரூபானா 2 வருஷத்துக்கு 1200 அப்ராக்சிமேட்டா வேல்யூ வந்துருச்சா டக்குன்னு சொல்லிடலாம். சோ இங்க இந்த சம் பாருங்க அதேதான். 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும். அப்போ இந்த 1600ல 10%ங்கிறது 160 ரூபா. அதுல 5% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? வெறும் 80 ரூபா. அப்ப இதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க எவ்வளவு வருது? 252 ரூபா 20 காசு வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 80 ரூபான்னு வச்சுங்க, அப்ராக்சிமேட்டா எத்தனை வருஷம் வரணும் எனக்கு? 4 வருஷம் போட்டோம்னா 4 8 32 320 கூட போயிடும். 3 வருஷம் போடுங்க, 38 24 240 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? யார்கிட்ட இது புரியாம இருக்கு நான் சொல்ற லாஜிக்? If anybody is there, I will repeat the same procedure. Otherwise, I move on to the next problem. Sir, all are clear? Sir, please respond. Sir, actually there are so many topics is there. இப்போ நீங்க டிலே பண்ணீங்கன்னா எனக்கும் டிலே ஆகும். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா it should be better for me. Same problem. அவ்வளவு சார். காம்படிட்டிவ்ஸ்ல பெருசா ட்விஸ்ட்லாம் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்டிருக்கான். அதனால ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா செமி ஆனுவல் அப்படின்னா என்னது? ஹாஃப் இயர்லி தான் செமி ஆனுவல்னு கொடுத்துருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சேம் ப்ராப்ளம். இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். So this is the question. Previous caseல rate of interest கொடுத்துட்டு number of years கேட்டிருந்தான். இங்க என்ன பண்ணிட்டான்? number of years கொடுத்துட்டு rate of interest கேட்கிறான். அவ்வளவு வித்தியாசம். இது எப்படி சார் போடுறது? நீ ஐடியா? So according to that formula 1348.32 which is equal to 1200 into 1 plus r divided by 100 the whole power n அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி.
பெர்சன்டேஜ் வந்துடும். ஆனா இதுவும் அப்ராக்சிமேஷனா தான் வரும். நீங்க சொல்றபடி போட்டா எக்ஸாக்ட் வேல்யூ வராது, சரிங்களா? பட் நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட். இப்போ இங்க 1200 இருக்கு, இங்க 1350 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது 2 வருஷத்துக்கு. அப்ப 2 வருஷத்துக்கு நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 625 கிடைக்கும். சரி, கரெக்ட் தானேங்க? இல்ல 675? மன்னிக்கணும், என்னங்கண்ணா? இல்ல இல்ல கரெக்ட். சரி, நான் 25 கரெக்ட் கரெக்ட். நான் இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். இட்ஸ் மை மிஸ்டேக். 75 போட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா வெறும் 148 ரூபா 50 காசு, 32 காசு. அது அப்ராக்சிமேட்டா 150 ரூபான்னு வச்சுக்கிறேன். இதுதான் போட வந்து மாத்தி போட்டேன். இப்போ டிவைட் பை 2 2 வருஷம்னா அப்ராக்சிமேட்டா எனக்கு எவ்வளவு வருது? 75 ரூபா. கண்டிப்பா இந்த 75 ரூபாய் விட கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா அமௌண்ட் கூட தான் வச்சிருக்கேன், ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால. அப்போ இதுல நான் கால்குலேட் பண்ணுங்க எத்தனை பெர்சன்டேஜ் வரும் நீங்க கொடுத்துருக்கிறது படி. இதுல 10% வந்து எவ்வளவுங்க? 120 ரூபா. அப்ப 5% வந்து எவ்வளவு வருது? 60 ரூபா வருது, சரிங்களா? அப்போ 1% 12 ரூபா. அப்ப நான் எத்தனை பர்சன்டேஜ் போடலாம்? அப்ராக்சிமேட்டா 6% போடலாம்னு வச்சுங்க. 6 12 72. அப்ராக்சிமேட்டா எனக்கு எங்க போய் முடியுது? நான் கன்சிடர் பண்ண வேல்யூக்கு பக்கத்துல வருது. அந்த கரெக்டா தான், சரிங்களா? நியர்பை வேல்யூ வரணும். ஏன்னா நான் 148 தான் இருக்கு. இதுலயே நான் வந்து அரௌண்ட் ஒரு 2 rupees ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு 73 ரூபா தான் வரணும். அந்த 2 கம்மி பண்ணிட்டேன்னா 73 ரூபா தான் வரணும். அப்போ இதுக்கு நியர்பையா இருக்கிற வேல்யூ என்ன வருதோ அதான் ஆன்சர், 6%. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க போடணும். எக்ஸாக்ட் வேல்யூ போடணும்னா நீங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். But it is little bit complicated, so that try to understand the logic and work out on it. That's all. இதே தான் சார், சேம் ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம் தான் சார். எல்லாமே ஒரே மெத்தட், சேம் திங். இந்த சம் அடுத்த மாதம். இந்த compound interest on a certain sum of 3 years 10% annum is 331. What will be the simple interest? It's a very nice question. அதுக்கு ஆன்சர் வந்து எப்படி சார் போடுறது? 2 விஷயம். நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, சரிங்களா? ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேற எந்த டேட்டாஸும் நமக்கு கொடுக்கல. ஐயாயிர பெர்சன்டேஜ் அண்ட் ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கான். ஃப்ரம் த ஆன்சர் இட் செல்ஃப் யூ ஜஸ்ட் நெக்லெக்டட். அப்போ கூட்டு வட்டி 331 ரூபா வருதுன்னா என்னுடைய தனி வட்டி எப்படி இருக்கும்? கண்டிப்பா இந்த 331 ரூபாயை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள இதுக்கு பக்கத்துல என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க, 300 மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். நீங்க ப்ராப்ளமும் சால்வ் பண்ண வேணாம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும், பெரிய அமௌண்ட்னா, சரிங்களா? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா 10% கொடுத்துருக்கான். அப்போ இந்த 331 பக்கத்துல இருக்கிற ஒரே ஆன்சர் 300 தான். ஸோ டைரக்டா நீங்க போட்டுடலாம். ஆர் அதர்வைஸ் யூ கோ டு திஸ் ஃபார்முலா, பி பிளஸ் ஐ. அந்த டோட்டல் அமௌண்ட் தான் வந்து எனக்கு என்னன்னு சொல்லுவோம், பி இன்டூ 1 plus r divided by 100 the whole power n அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ p plus 331 which is equal to p into 1 plus r ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 10 by 100 whole power n வந்து எவ்வளோ? 3 years. இதை சிம்பிளிஃபை பண்ணி p ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். So this is the exact way. புரிஞ்சுங்களா? இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். So there is no need to go like this. So இந்த மாடல வேற ப்ராப்ளம்ஸ் இருந்தா நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு நல்லா வேணாங்க. ஸோ நான் இது மட்டும் அப்புறம் சொல்றேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இல்ல, ஒரு ஃபார்முலா படி இருக்கு. அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.
எக்ஸாக்டா எனக்கு சொல்ல தெரியல. இந்த சம் மட்டும் நான் அப்புறம் சொல்றேன், டைம் கிடைச்சாலும் நெட்ல பாருங்க, ஃபார்முலாஸ் படி. சரி, ஆக்சுவலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரக்குள்ள இது மேபி இது இப்படி போடலாம். இட் டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 4 இயர்ஸ். அப்போ இது 4 டைம்ஸ் ஆக என்ன ஆகுதுன்னா, இத நீங்க முன்னாடி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்க ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது, டபுள் த டைம்ஸ் ஆகும். அதுல இருந்து டபுள் த டைம்ஸ் 80 இயர்ஸ். இப்போ இதுவே இங்க வாங்க, இப்போ இட் டபுள்ஸ் இன் எவ்ரி 10 இயர்ஸ் அப்படின்னா அந்த மணி 8 வருஷம் ஆக என்னவாகும்னு கேட்டிருக்கான். அடுத்த 10 வருஷத்துல என்னவாகும், டபுள் ஆகும். கரெக்டுங்களா? இங்க கொடுத்துருக்கிற இயர்ஸ் அடுத்து டபுள் ஆகும்னு வச்சுக்கலாம். அப்போ 20 இயர்ஸ்ல வந்து எனக்கு என்னவாகும், இன்டூ 2, 20 இயர்ஸ்ல 4 டைம்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இதுல எனக்கு என்ன ஆகும், மணி 4 டைம்ஸ் இருக்கும். இதே நீங்க அதே ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 8 டைம்ஸ் ஆகும். சரிங்களா? அகைன் யூ ஆட் திஸ், ரெண்டாவது மடங்கு கொண்டதை விட ஜஸ்ட் யூ ஆட் another 10. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். அப்ப 30 வருஷத்துல எனக்கு டபுள் ஆகும். One second, it is hanging. இதே தான் சார் இங்கேயும். அப்போ இங்க வந்து நான் என்ன ஆட் பண்ணணும்னா, எனக்கு அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆகுது. 4 இயர்ஸ் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மல்டிப்ளை ஆகுது, டைம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது. இப்போ 4 + 4 8. ஸோ இந்த மாதிரி எனக்கு டைம் ஆட் ஆகுது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, அமௌண்ட் மல்டிப்ளை ஆச்சுன்னா இயர் வந்து எனக்கு ஆட் ஆகும். பட் அங்க வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இங்க பாருங்க, டபுள் த இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 20 இயர்ஸ் எனக்கு என்னவாகும், இதான் என்னோட கொஸ்டின். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, 5 இயர்ஸ் அப்ப 10 இயர்ஸ்ல அமௌண்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அமௌண்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு என்னவாகும், 4 டைம்ஸ் ஆகும். அப்போ இது 10 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் இருக்கும். சரி, 5 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ்ல இது வந்து 10 இயர்ஸ், இது 5 இயர்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 15 இயர்ஸ்ல வந்து எனக்கு என்னவாகும் அப்படின்னா 8 டைம்ஸ் ஆகும். ரெண்டு 4 8, அடுத்தது 12 மடங்கு ஆகுமா? double 2 times again 4 times 4 times 6 டைம் ஆகும். டபுள்ஸ்னா 4ல இருந்து 6 ஆகும். அடுத்தது 20 வரக்குள்ள 8 டைம்ஸ் ஆகும். அப்போ இனிஷியல் அமௌண்ட் வந்து 12,000. இதை 8ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 0 8 2 16 மீதி 1 8 96,000 தானே வரும் ஆன்சரு. தப்பா கொடுத்துருக்குறேன். ஆன்சர் தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 12,000 ரூபா போட்டு 20 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபா எப்படி கொடுப்பாங்க? அவங்களோட மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, இட் டபுள்ஸ், டபுள் ஆகுதுன்னா 2 4 ஆகும், 4 8 ஆகும். மாத்தி போட்டேன் இந்த இடத்துல. இப்போ 8 16 ஆகும். இதெல்லாம் மாத்தி போட்டேன். அப்ப 16க்குள்ள இந்த இடத்துல என்ன வரணும், இன்டூ 2 எக்ஸஸா வரணும். இதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். இட்ஸ் மை மிஸ்டேக். அப்போ தர்ஃபோர் 1,92,000 ஆன்சர். I hope it is clear. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. once again I repeat this. So டபுள் ஆகும்னா 2 4 4 8 ஆகும், 8 16 ஆகும். அதுதான் எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், சாரி எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் டபுள் ஆகுதுன்னா அதான் மீனிங். அதுக்குள்ள 20 இயர்ஸ் கழிச்சு 1,92,000 ஆகும்.
இதுதான் ஆன்சர். ஸோ எனி டவுட்ஸ் சாந்தகுமாரனா? ஓகே, மற்றபடி மற்றதெல்லாம் சேம் மாடல். அவ்வளோதான் சார் காம்பனேட்டர் சொல்ல முடியுது. ஓகே சார், இப்போ நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல படிச்சிருப்போம். பெரும்பாலும் நம்ம படிச்சது என்ன படிச்சிருப்போம்னா சதுரத்தின் ஸ்கொயர். இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்க, நான் ரெண்டுத்துமே சொல்லுவேன். சதுரத்தின் பரப்பளவு என்ன, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுவோம், கன அளவு என்ன, இது ரெண்டும் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து செவ்வகத்தின் பரப்பளவு என்ன, கன அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். சாரி, கன அளவு வந்து இதுதான் பார்ப்போம். இட் இஸ் 3 டைமென்ஷனல் மட்டும் தான் கன அளவு பார்ப்போம். இல்லைன்னா சுற்றளவு தான் பார்ப்போம் 2 டைமென்ஷனல் வரக்குள்ள. 2 டைமென்ஷனல் தான் உங்களுக்கு ஸ்கொயரும் ரெக்டாங்குலரும் வரும். அப்படிங்கக்குள்ள அதோடைய பெரிமீட்டர் சுற்றளவு எவ்வளவு இருக்கு, ஏரியா எவ்வளவு இருக்குன்னு தான் பார்ப்பீங்க. சரிங்களா? இஃப் இட் இஸ் அ கியூப், கியூபாய்டு அண்ட் என்ன சொல்றது, கோன், சிலிண்டர், ஸ்பியர், இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டா வரக்குள்ளதான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா யூ கோ ஃபார் வால்யூம். இஃப் இட் இஸ் அ 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இட் இஸ் ஒன்லி பெரிமீட்டர் அண்ட் பேர் என்னது, பெரிமீட்டர் அண்ட் ஏரியா, இது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப சர்க்கிள் வரக்குள்ள சர்க்கிள் மாதிரி 2 டைமென்ஷனல் தான். ஸோ சர்க்கிள் வரக்குள்ள அதே நாங்க பெரிமீட்டர் தான் பார்ப்போம், அட் த சேம் டைம் ஏரியா பார்ப்போம். சரிங்களா? ஸோ வி நோ தட் ஸோ டேக் ஸ்கொயர். ஸ்கொயருடைய பெரிமீட்டர் எவ்வளவு, பெரிமீட்டர்னா சுற்றளவு. சரிங்களா? ஏரியா பரப்பளவு. ஓகே, ஸ்கொயருடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன, யூ கன்சிடர் ஸ்கொயர், த சைட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 4ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஐ கோ ஃபார் ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலர் போகக்குள்ள ஸோ திஸ் இஸ் தி ரெக்டாங்கிள் எல் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப பெரிமீட்டர் வந்து எனக்கு என்னவா இருக்கும், 2 of L plus P அப்படின்னு இருக்கும். சார் இது எல்லாத்தையும் சுத்தி வரணும், வரக்குள்ள நீராகலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், இதாங்க பெரிமீட்டர், ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஏரியா அப்படின்னு வரக்குள்ள என்ன பண்ணணும்னா L into B அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்கிள். சர்க்கிளுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன, இட் இஸ் நத்திங் பட் 2 pi r. ஏரியா வந்து என்னது எனக்கு pi r ஸ்கொயர். நெக்ஸ்ட் வால்யூம், நெக்ஸ்ட் இருக்கிறது வால்யூம். ஸோ நம்ம 2D இருக்கிறனால வால்யூம் பார்க்க போறது கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன நம்ம படிச்சிருக்கோம், கோன் இருக்குங்களா, கோனோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, எனி ஐடியா? கோனோட வால்யூமுக்கான ஃபார்முலா 1/3 pi r ஸ்கொயர் h அப்படிங்கிறது ஃபார்முலா. தெரியாததுக்கு நான் வந்து ஷேர் பண்ற ஸ்கிரீன் பார்த்துக்கலாம். அண்ட் தென் சிலிண்டர், சாரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு வரப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னா இட் ஷுட் பி லைக் திஸ். இதுக்கு வந்து pi r ஸ்கொயர் h ஐ திங்க் ஸோ. I just to share the screen. Okay, so this is the corresponding formula sheet. I just share this table. So உங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா இதுல இருக்கிற ஃபார்முலாஸை நல்லா மார்க்கடம் பண்ணிக்கணும். அதான் சார், வேற எதுவுமே கிடையாது. கியூப்னா அதோட வால்யூம் ஏ கியூப். ஸோ அதோட ஏரியா ஒவ்வொரு ஃபேஸ்க்குமே மாறும்.
என்னன்னு கொடுத்துருக்காங்க, என்னுடைய ஓவரால் ஏரியா எவ்வளவு இருக்கு, சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் ஃபார்முலா. அண்ட் ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். ஆல்ரெடி ஒரு கூல் இருக்கு, அது மேல நான் ஒரு டென்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த கூம்பு இருக்குல்ல, கூம்புங்கிறது சொல்லுவோம் கோன். ஸோ இந்த கோன்ல வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஒரு துணியை வந்து போட்டு என்க்ளோஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கூடாரம் போடுறோம், இப்போ அதுக்கு நான் துணி போடணும். அப்போ அந்த துணியோட அமௌண்ட் கொடுத்துருப்பான், ஒரு மீட்டருக்கு ஒரு 100 ரூபான்னு கொடுத்துருப்பான். அப்போ எனக்கு எவ்வளவு ஆகும், அப்போ அதோடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பரப்பளவு ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், துணியால க்ளோஸ் பண்றோம். ஸோ அந்த பரப்பளவு ஏரியால இருந்து அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்டா கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு செவ்வக வடிவத்துல வயல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த வயலை சுத்தி நீங்க கம்பி போட போறீங்க. இப்போ கம்பி வந்து என்ன சொல்றோம்னா, ஒரு மீட்டருக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்துக்கு மொத்தமா கம்பி போட எவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த செவ்வக வடிவ வயலுக்கு நான் சுற்றளவு கண்டுபிடிச்சு, சரிங்களா, ஓவரால் மீட்டர் எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். அப்ப பர் மீட்டருக்கு எவ்வளவு எனக்கு காசு செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர ஒரு கோன் கொடுத்து இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா சார், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So these are the basics formulas. So what we study. So first one is somewhat complicated, but this formula நான் கிளிக் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இதுல இருந்தா உங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ட்ரையாங்கிள்னா அதோட ஃபார்முலா என்ன, ரைட் ட்ரையாங்கிள்னா என்ன, ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள்னா என்ன, அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எப்படி இருக்கும், அதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ அது புரிஞ்சுங்களா, சர்க்கிள், செமி சர்க்கிள், ஸோ இது ஸ்பியர்னா என்ன. ஸோ இதுல இருந்தா எனக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் என்ன இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய அல்டிமேட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு இதை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நாளைய கிளாஸ் மேபி சார் உங்களுக்கு என்ன, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 நாள் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கிளாஸ் இருக்கு. 8 to 10 வந்து கிளாஸ், சரிங்களா. ஸோ 3 நாள்ல அவர் கம்ப்ளீட்டா சிலபஸ் முடிச்சு கொடுத்துட்றேன்னு இருக்காரு. தட் மீன்ஸ் உங்களுக்கு அந்த 75 to 80 மார்க்ஸ் வர்றதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் வந்து இன்னும் ஒரு 4 டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. அந்த 4 டாபிக்னு அந்த 2 நாள்ல நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் நடத்தின வரைக்கும் நீங்க தெளிவா பார்த்துட்டு போனீங்கனால 15 to 20 மார்க்ஸ் உங்களால வாங்க முடியும். ஸோ அது புரிஞ்சுங்களா. வால்யூம்ஸ் இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே நான் எப்படி ரிலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நடத்த போறது வந்து என்னன்னா, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ட்ரெயின், இது ரெண்டும் ஒரே நாள்ல முடிச்சிருவேன். அதே மாதிரி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், டைம் அண்ட் ஒர்க், சரிங்களா, இது வந்து ஒரே நாள்ல முடிச்சிருவேன். ஸோ இந்த டாபிக்ஸ் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு போனீங்கனாலே 15 to 20 மார்க்ஸ் நம்மளால சாலிடா வாங்க முடியும். சொல்ல புரிஞ்சுங்களா. ஸோ மேஜரா டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ தீஸ் ஆர் த ரிப்பீட்டட் டாபிக்ஸ். நான் ஆல்ரெடி ஏஜஸ் முடிச்சாச்சு, ஏரியா வந்து அண்ட் வால்யூம், இது ரெண்டும் இந்த ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாச்சு, HCF LCM முடிச்சாச்சு, நம்பர் சீரிஸ் அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும். பெர்சன்டேஜ் வந்து இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, 10% என்ன, 5% என்னன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே ட்ரிக்கை தான் பெர்சன்டேஜ்ல நான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி பெர்சன்டேஜ் உங்களுக்கு நடத்திருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் எனிஹவ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி இப்ப பார்க்கலாம், அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் அதில் வந்துடும். இதுல எக்ஸஸா டைம் அண்ட் ஒர்க் இருக்கு, ஏஜஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, சரிங்களா. இப்போ இதுல எக்ஸஸா இருக்கிறது டைம் அண்ட் ஒர்க் ஒன்று இருக்கு, சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று 2. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய சிலபஸ். இப்போ இந்த 2 டாபிக் நான் எடுத்துட்டேன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடியுது. சொல்றது புரிஞ்சுங்களா. மற்றது எல்லாமே நான் நடத்திட்டேன். இப்போ உங்களுக்கு நடத்த வேண்டியது வந்து பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க் 2, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 3. இது 3 எடுத்துட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட் த போர்ஷன்ஸ். இதுல எக்ஸ்ட்ரா டைஸ் இருக்கு, நான் டைஸ் மட்டும் சொல்லி தரேன் சார். கடைசி வெள்ளிக்கிழமை டைஸ் பார்ப்போம், அதுக்குள்ள இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நான் முடிச்சிருவேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒன் செகண்ட் சார், கொஸ்டின் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்
First question பாருங்க. The dealer bought a television set of 10,000 and sold it to 12,000. Find the profit or loss made by him. இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000க்கு வித்துருக்கான். அப்போ கண்டிப்பா உனக்கு என்னதான் இருக்கணும்? ப்ராஃபிட் தான் இருக்கணும், லாஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஏவும் டியும் தப்பு. இப்போ எவ்வளவு இருக்கு? 2,000 ரூபாய் கூட வச்சு வித்துருக்கான். அப்போ ப்ராஃபிட் ஆஃப் 2,000. சரிங்களா? இதுதான் ஆன்சர். கொஸ்டின் சிம்பிளா தாங்க இருக்கும். சரிங்க, பார்த்தது பாருங்க. Sara baked cakes for the school festival. The cost of one cake is 55. She sold 25 cakes and made a profit of 11 on each cake. Find the selling price of cake. சார் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கேக் வந்து 55 ரூபாங்கிறாங்க. அப்போ 25 கேக் வந்து அவ வித்துருக்கா. சரிங்களா? அப்போ 25 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 110 110 0 1 2 1. சரிங்களா? அப்ப இன்னைக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1210 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கேக்குக்கு 11 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு வச்சிருக்கா. அப்படின்னா 55 ரூபாய் கிடையாது. ஒரு கேக் எவ்வளவுக்கு வித்திருக்கா? 66 ரூபாய்க்கு வித்திருக்கா. சொல்ல புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்படி போடலாம். அப்படின்னா ஒரு கேக்குக்கு 11 ரூபாய் அவளுக்கு லாபம். அப்ப மொத்தம் எத்தனை கேக் வித்திருக்கா? ஏன் நான் 22 போட்டேன்? சாரி, இட் இஸ் மை மிஸ்டேக். 25. சாரி. அப்போ 5 25 மீதி 2 27 110 5 7 3 1375 ரூபாய்க்கு விற்கணும். ஒரு கேக்குக்கு 11 ரூபாய் லாபம் வச்சிருக்கா. சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருக்கு? 275 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு வித்துருக்கா. அப்ப 275 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்டோட 0 5 மீதி 1 6 1 1650 ரூபாய்க்கு வித்துருக்கா. மொத்த வேலை செல்லிங் பிரைஸ்ங்கிறது நான் வித்த வேலை. நார்மலா கேக்கோட வேலை 55, பட் அவ ப்ராஃபிட் வச்சிருக்கிறது 11 ரூபாய். அப்படியே ஆட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? கரெக்ட் தானே நீங்க சொல்றது? ஆரம்பிச்சுட்ட திரும்பி மாத்தி சொன்னா இவனுக்கு வேற வேலையே இல்ல. மாத்தி மாத்தி சொல்றேன், திட்டி இங்கிலீண்டு அப்படி போட்டேன். போதுமா? ரெண்டுமே சேம்தான். என்ன பண்றது? உங்களுக்கு அறிவாளியா இருக்க முடியலையே. ஓகே, so next, a bicycle is marketed at the price of 1500. It is sold to 1350. What is the discount? சார் இந்த மாதிரி போட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார். நீங்க லெஸ் பண்ணலாம் வேணாம், சும்மா லாஜிக்கா யோசிங்க. இதுல 10% எவ்வளவுங்க? 150 ரூபா. அப்ப 1500 இருந்து 150 லெஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 1350 ரூபா வருது. அப்படி லாஜிக்கா யோசிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நீங்க உட்காந்து ஃபார்முலாஸ் அது இதெல்லாம் உட்காந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்க வேணாம். எது எடுத்தாலுமே நார்மலா 10% இருந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2-3 இடத்துல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அது போக போக உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் இங்க பாருங்க, லிஸ்ட் ஆஃப் பிரைஸ் ஆஃப் அ ஃப்ராக் வந்து 220 ரூபா. 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த அமௌண்ட்? சரியா? செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்கறான். அப்போ இதுல 10% எவ்வளவு? 220 ரூபாயில 10% 22 ரூபா. அப்ப 20% எவ்வளவு? 44 ரூபா. அப்ப 44 ரூபா டிஸ்கவுண்ட். ஆப்ஷன் டி மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா இருக்கு. முடிஞ்சுங்களா? பர்சன்டேஜ் நான் ஏன் உங்க சொல்லி கொடுத்தேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இங்கதான் தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது பர்சன்டேஜ்ல பாக்குற மாதிரி தான். எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ங்கிறது சொல்ல போறாங்க. இந்த ட்ரிக் தெரிஞ்சதுன்னா ஒண்ணுமே கிடையாது டாபிக்ஸ். இப்ப பாருங்க, 20%, அதாவது by selling a car for 2 lakhs rupees, a man suffered a loss of 20% cost price of the car. அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்குள்ள எனக்கு என்னவாகுது? 20% நஷ்டம் வருது அப்படின்னு இருக்கான். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இதுல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சரிங்களா? அப்போ இதுல 20% எவ்வளவுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு இதுல 10%ங்கிறது 20,000, 20%ங்கிறது 40,000. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 40,000 விட அதிகமா தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு 20% லாஸ் வருது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 40,000 விட எனக்கு கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? அதிகமா தான் இருக்கணும். அப்ப அதுக்கு இருக்கிற ஒரே ஆன்சர் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா 2,50,000 தான் கரஸ்பாண்டிங் ஆன்சரா இருக்கும். வராதுன்னு
ஏன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் லாஸ் ஆனது போக மீதி இருக்கிற அமௌண்ட் கண்டிப்பா அதை விட கூட தானே இருந்திருக்கணும் அமௌண்ட். புரியுதா புரியல என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆனா இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒண்ணு நான் உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு என்கிட்ட வந்து மெட்டீரியல் வாங்குறீங்க, அதை வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா 800 ரூபாய்க்கு வித்துடுறீங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு லாஸ்? 20% லாஸ். ஓகே, இப்போ 20% லாஸா? இப்போ இதே அப்படி வச்சுங்க. இப்போ நீங்க 800 ரூபாய்க்கு என்னோட மெட்டீரியல் வித்துட்டீங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு 20% லாஸ். அப்ப எவ்வளவு வித்திருப்பீங்க? அப்ப ஒரிஜினல் வேலை என்ன மெட்டீரியல் வேலை? இப்ப 20 நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 800 ரூபானா 10% வந்து 80 ரூபா, 20%னா 160 ரூபா. அப்ப 960 ரூபாய்க்கு நீங்க என்கிட்ட மெட்டீரியல் வாங்குனீங்களா? புரியுதா புரியுதா புரியலையா? இது வந்து இல்ல இல்ல, இது எந்த காமெடினா, இந்த ஒரு படத்துல வடிவேலு சுந்தரராஜன் பேசுவாள், அந்த 1 ரூபாய் எங்கடா, அதுவே கான்செப்ட், இந்த கோழி வாங்குற கான்செப்ட் தான். ஆக்சுவலி நீங்க அதிகமான அமௌண்ட்ல வச்சிருப்பீங்க, அந்த அந்த அதிகமான அமௌண்ட்ல இருந்து தான் 20% லாஸ் ஆகுது. இது கம்மியான அமௌண்ட் 20% போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு? அப்படிங்கக்குள்ள இந்த 40,000 விட அதிகமா தான் இருக்கணும். அதுதான் லாஜிக், நான் லாஜிக்கா சொல்றேன். இன்னும் நீங்க ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு ஒரு 6-7 ஃபார்முலா இருக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு. இப்ப நான் நடத்துற மெத்தட்ல நீங்க ஃபார்முலாஸே மனப்பாடமே பண்ண வேணாம். அந்த பெர்சன்டேஜ் இருக்கிற லாஜிக்கை வச்சு நீங்க எல்லா சும்மும் போட்டுடலாம். நீங்க புக்ஸ் இருந்தா எடுத்து பாருங்க, போட்டுடலாம். நான் ஒரு ஃபார்முலா கூட மனப்பாடமே பண்ண சொல்ல மாட்டேன். சரிங்களா? என்னுடைய அல்டிமேட் எய்ம் வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக், பட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிடும். பாருங்க, ஒருத்தன் வந்து ஒரு சைக்கிள 1250 ரூபாய்க்கு வாங்குறான், 250 ரூபாய் அவன் செலவு பண்றான். அப்ப மொத்தம் அவன் செலவு பண்ணது 1500 ரூபாய். இப்ப எவ்வளவு வித்து இருக்கிறான்? 1400 ரூபாய்க்கு வித்து இருக்கிறான். சரிங்களா? அப்ப அவனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ்? சரி, இது வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? எக்ஸாக்டா ஆக்சுவலி நம்ம பெர்சன்டேஜ் வந்து எப்படி சொல்லணும்? இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு சார்? 100 ரூபாய். கரெக்டுங்களா? டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் என்ன? 1500 ரூபாய். நம்ம லாஸோ இல்ல ப்ராஃபிட்டோ எதை வச்சு பார்ப்போம்னா, நம்ம எதை வச்சு நம்மளுடைய இந்த ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்போம்ல கை காசு போட்டு, அந்த அமௌண்ட் வச்சு தான் செக் பண்ணணும். அந்த அமௌண்ட் பார்த்து 10% லாஸ் இருக்கு இல்ல ப்ராஃபிட் இருக்கு நான் வச்சுதான் சொல்லுவோம். அப்போ இங்க 15 1500 ரூபாங்கிறது இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதுல 100 ரூபாய் லாஸ். அப்ப இதை பொறுத்து தான் பார்க்கணும். அப்ப அவனுக்கு வந்து 1/15 லாஸ் இன்டூ 100 போட்டீங்கன்னா பெர்சன்டேஜ். இப்போ 100/15 போட்டீங்கன்னா 5 அடிங்க 20 3. அப்போ 20/3 வந்து அப்ராக்சிமேட்டா 6.67% வரும். அப்போ இதுதான் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்போ என்னுடைய பெர்சன்டேஜ்ல வந்து நம்ம இப்போ லாஸோ ப்ராஃபிட்டோ பார்க்கக்குள்ள அந்த லாஸோ இல்ல ப்ராஃபிட் அந்த அமௌண்ட் மேலேயோ டிவைட் பை என்னுடைய அந்த ஒரிஜினல் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் கீழேயும் போட்டு அதை 100 மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ எனி டவுட் அப் டு திஸ்? கரெக்ட் கரெக்ட். ஸோ தட்ஸ் ஆல். இதேதான் சார் இங்கேயும் பாருங்க, இதேதான் லாஜிக். இப்போ 20,000க்கு 2 லட்சத்துக்கு வாங்கி 50,000 செலவு பண்ணிருக்கான், 2.5 லட்சம். இப்போ 3 லட்சம் ரூபாய் வந்து வித்துருக்கானா அப்ராக்சிமேட்டா கிடைக்கும் எனக்கு 20% ப்ராஃபிட். சேம் திங். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் இப்படிதாங்க இருக்கும். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மன் பார்க்கணும்னு வச்சுங்களேன். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும், அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். நாங்க அதை மட்டும் பார்க்கணும். இதெல்லாம் நீங்க போட்டுவீங்க. 13,500 ரூபாய்க்கு விற்கிறான், 12% நஷ்டத்துல போடுறாங்கன்னா அதோட விற்கிற விலை என்னன்னு கேட்கறான். இதுல 10% அப்படிங்கிறது எவ்வளோ? 1350 ரூபா. 1350 ரூபா 10%. அப்ப 1% எவ்வளோ?
135 ரூபா. அப்ப 2% வந்து எவ்வளவு இருக்கும்? 270 ரூபா. அப்ப 0 5 + 7 12 மீதி 1 6 1. அப்ப 1620 ரூபா கம்மியா விற்கிறான். அப்ப இதுல இருந்து 1620 கம்மியா வித்தீங்கன்னா வர ஆன்சர் வந்து 11,880. இதான் ஆன்சர். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் சார். சரி, இது பாருங்க 154. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு பாக்ஸ் கிரேப் 210 ரூபான்னு விற்கிறான். அப்ப 10 பாக்ஸ் கிராப் வந்து என்ன சொல்றது 2500 ரூபா. அதுல ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 9 பாக்ஸ் தான் இருக்கு. ஒரு பாக்ஸை 250 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப 10 பாக்ஸ் வந்து எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 2250 ரூபாய்க்கு வித்திருப்பான். மீன் 10 பாக்ஸ்ல ஒண்ணு தூக்கி போட்டாச்சு. மீதி 9 பாக்ஸ் வந்து 2250 ரூபாய்க்கு வித்திருப்பான். அப்ப கண்டிப்பா அவனுக்கு என்னதான் நடந்திருக்கும்? ப்ராஃபிட் தான் நடந்திருக்கும். அப்ப லாஸ் ரெண்டுமே தப்பு. சரிங்களா? இப்போ இதுல செக் பண்ணலாம். 10% கொடுத்துருக்கான். இப்ப இதுல 10% எவ்வளவு? 2100 ரூபா வாங்கின அமௌண்ட். இதுல 10% எவ்வளவு? 210 ரூபா. அப்ப 210 ரூபா இது கூட ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2310 ரூபா வருது. ஆனா வித்து எவ்வளவு? 2250. அப்ப கண்டிப்பா அந்த 10.14 கிடையாது. மீதி இருக்கிறது என்னது? 7% தான் ப்ராஃபிட் இருக்கு. இதான் ஆன்சர். நீங்க கால்குலேட் பண்ண வேணாம் சார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஓகேங்களா? அதர்ஸ்? ஓகே, அவ்வளவுதான. மற்றது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லையே. இது பாருங்க, இது இந்த மாதிரிதான் உங்களுக்கு கேட்பாங்க. 52. A trader buys an article ₹1200 and அப்போ ஒண்ணு இல்லைண்ணே. இப்ப நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, என்னது ஒரு டிஷர்ட்டே விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க. சரிங்களா? என்ன பண்றீங்க? அந்த பில்லை கிழிச்சு போட்டுட்டு இதுல இருந்து 30% நீங்க இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. இதுல 10% எவ்வளோ? 120 ரூபா. அப்ப 30%னா 360. அப்போ என்ன பண்ணிடுறீங்க? எடுத்துட்டு 1560 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க. இப்போ அந்த டிஷர்ட்டோட விலை எவ்வளோ? 1560 ரூபா. இப்ப அந்த டிஷர்ட் வந்து விற்கல. இதை நீங்க விற்கிறதுக்கு என்ன பண்றீங்க? இந்த ஒட்டி இருக்கிற அமௌண்ட்ல 20% டிஸ்கவுண்ட் போடுறீங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இதுல 10% எவ்வளோ? 156. அப்ப 20% அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இருக்கும்? 312 ரூபா. அப்ப 312 ரூபா டிஸ்கவுண்ட் போக இந்த துணியோட விலை எவ்வளவு இருக்கும்? 1620 டிவைட் பை 312 மைனஸ் என்ன கிடைக்கும்? 8 4 14 சாரி 15ல 3 போச்சுன்னா 12. 1248 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. அப்போ இதுல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ? 48 ரூபா ப்ராஃபிட். அப்போ இது ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ? 1200 ரூபாய்க்கு கூட கம்பேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. 2 0க்கு 2 0 கேன்சல். 12 12 4 12 48. அப்ப 4% வந்து ப்ராஃபிட். அவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? எனி டவுட்? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். இதே தான் சார் அடுத்தது. அப்ப இதெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. இதெல்லாம் நெட்ல இருக்குங்க சார். தேர்ந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுவே உங்களுக்கு கிடைச்சிரும். மற்றதெல்லாம் இந்த மாதிரி தான். இன்க்ரீஸ் பண்ணி திரும்பி விற்கிறாங்க அப்படின்னா என்ன ஏது? இது வந்து கொஞ்சம் உல்டாவா கேட்டிருக்காங்க. இந்த 55 இந்த சம் பாருங்க. Mohammed sells a shirt costing ₹300, 20% loss to Salim. Salim sells it at a profit of 10%. At what price? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ சட்டையோட விலை 300 ரூபா. இது சலீம் கொடுக்கல எவ்வளவு கொடுத்திருக்கான்? 20% லாஸ்ல கொடுத்திருக்கான். அதுல 10% எவ்வளவு? 30 ரூபா. 20% எவ்வளோ? 60 ரூபா. அப்ப இவன்கிட்ட கொடுத்த விலை எவ்வளோ? 240 ரூபான்னு இவன் கொடுத்திருக்கான் சலீம்கிட்ட. சலீம் என்ன பண்ணிட்டான்? இதுல 10% லாபம் வச்சு வித்திருக்கான். கரெக்டுங்களா? அப்ப இதுல 10% எவ்வளோ? 24 ரூபா.
அப்போ 264 ரூபாய்க்கு அந்த சட்டையை வித்திருக்கான். அததான் கேக்குறான், எந்த பிரைஸ்க்கு அந்த சட்டையை வித்திருக்காங்கன்னு. 264. தட்ஸ் ஆல். சரி, எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளா ஆன்சர் இருக்கும், ஒன்னும் பெரிய வித்தியாசமா இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 54 கொஞ்சம் பிளர் அடிச்ச மாதிரி இருக்கு. இதுவும் அதுவும் ஒரே பிரைஸ் தான், ரெண்டுமே ஒரே மாடல் தான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். The cost price of 16 notebooks is equal to selling price of 12 notebooks. So what is the gain percentage அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இதுதாங்க நான் கண்டுபிடிக்கணும். எப்படிங்க போடுறது? இனி ஐடியா? நான் ஃபார்முலாஸே சொல்லி தரல, நான் எப்படிதான் சொல்றதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஷார்ட்டுக்கு பாருங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு அன்னோன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் டிஃபால்ட்டா யூ டேக் ₹100, எதுவுமே கொடுக்கலனா. இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த காஸ்ட் பிரைஸ், இது வந்து இந்த 100 காஸ்ட் பிரைஸ் தான் என்னைக்குமே எடுத்துக்கணும், மறந்துக்க கூடாது. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த 16 நோட் புக் இருக்கு பாத்தீங்களா, ஒரு புக்கோட விலை ₹100 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்ப 16 புக்கை எவ்வளவு கொடுத்துருப்பீங்க சொல்லுங்க? 1600 வித்திருப்பீங்க. அப்போ இது வந்து ஒரிஜினலா நீங்க வாங்கிட்டு வந்த விலை. இப்ப என்ன பண்றீங்கன்னா ஏதோ ஒரு விலை வச்சு விக்கிறீங்க, பட் இந்த 12 புக்கு விற்கக்குள்ளேயே உங்களுக்கு இந்த 1600 வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ 12 புக்கு அதோட விலை எனக்கு என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அந்த 12 புக்கை விற்கக்குள்ளே எனக்கு எவ்வளவு கிடைச்சிருது, வேல்யூ வந்துருது. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும், 1600/12. 4 அடிய 400 டிவைட் பை 3. அதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 133.33 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? சிம்பிளிஃபை பண்ணா நான் ஏன் உங்களை 100 எடுக்க சொன்னா இதுதான் ரீசன். இப்போ இந்த 100 ரூபாய்க்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 33 ரூபாய் 33. சரிங்களா? அப்போ 33.33% தான் ஆன்சர். நீங்க டைரக்டா பெர்சன்டேஜ் டைரக்டா எழுதிடலாம், ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிட்டு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது நீங்க பெர்சன்டேஜ் தனியா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் 100 ஆட் பண்ண சொல்றேன்னா, சப்போஸ் கம்மியா கூட வித்துருக்கலாம், அப்ப எனக்கு ஒரு 98 97 கிடைக்கும். அப்ப 100க்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 4 கம்மியா இருக்கு, அப்போ லாஸ் ஆஃப் 4% அப்படின்னு போட்டுக்கலாம். இதுவே இப்ப 133 வந்துட்டு பாருங்க, அப்ப 33 ரூபா கூட இருக்கு, அப்ப ப்ராஃபிட் ஆஃப் 33% அப்படின்னு போட்டுடலாம். அதனாலதான் உங்களுக்கு 100 இருக்குன்னு சொல்றது. 100 எடுத்துட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் மற்றதெல்லாம் ரிலேட் பண்றது வெரி சிம்பிள், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவ்வளவுதான் சார். இதே தாங்க இங்க பாருங்க, அதே ஒரு பேனா 100 ரூபான்னு வச்சுக்கீங்க, எவ்வளவுக்கு வருது, 21 பேனானா 2100 ரூபாய்க்கு வாங்கி வைக்கீங்க. பட் 20 பேனா விற்கக்குள்ளேயே உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, அந்த காசு உங்களுக்கு கிடைச்சிருச்சு எக்ஸ். அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105 ரூபா. நான் பேனா 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன், இப்ப எவ்வளவு இருக்கு, 105 ரூபான்னு இருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ், 5 ரூபா. அப்ப 5% வந்து நான் கூட வச்சு வித்திருக்கேன், கெயின் பெர்சன்டேஜ். அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதுங்களா சார்? இந்த மாதிரிதான் சார் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுன்னா ஒண்ணுமே கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவ்வளவுதாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை இட். இதை உட்காந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல ரொம்ப டிஃபிகல்டிஸான சம்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸோ கன்சிடர் திஸ் 183. சரிங்களா? அதாவது நீங்க 2 வாட்ச் வாங்குறீங்க, ஒன்னும் 594 ரூபா ஒவ்வொன்றும். ஒன்னு 10% லாபத்துக்கு விற்கிறீங்க, இன்னொன்னு 10% நஷ்டத்துக்கு விற்கிறீங்க. இப்ப ஓவரால் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது ட்ரிக் படி பார்த்தோம்னா சார், ஒரு பொருளை ரெண்டுமே சேம் பெர்சன்டேஜ், ஒன்னு லாபமாவோ இன்னொன்னு நஷ்டமாவோ வச்சு வித்தா என்னைக்குமே எனக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ட்ரிக். நீங்க ட்ரிக்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஓகே, இல்லையா சிம்பிளா போட்டுடலாம். இப்ப 2 வாட்சுக்கு எவ்வளவு ஆச்சு, அப்ராக்சிமேட்டா போடக்குள்ள 8 9 2 18 மீதி 1 10 11 1188 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரிங்களா? மொத்தம் நீங்க வாங்கினது, மன்னிக்கணும் தப்பா சொல்லி,
சார் தப்பு இருங்க வந்துட்டேன். அது வந்து வித்த வேலை 593 வித்து இருக்கிறான். சார் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஐ ஃபர்கெட். சம் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 இல்ல 100 பை எக்ஸ் ஸ்கொயர் ஐ திங்க் ஸோ. சரி நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா சார் ரெண்டுமே ஒரே பெர்சன்டேஜ். ஒன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கெயின், இன்னொன்னு குறிப்பிட்ட அமௌண்ட் லாஸ் வச்சு விற்கிறானா கண்டிப்பா அந்த இடத்துல அவனுக்கு லாஸ் தான் நடந்திருக்கும். அது 100% மறுக்க முடியாத உண்மை. பட் இந்த இடத்துல அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அதனால ஐ ஹாவ் சம் கன்ஃபியூஷன்ஸ். பட் anyhow next class I will solve this. சரிங்களா, பார்த்துக்கோங்க. சரி, ஒரு 10 minutes நான் முடிச்சிடுறேன். ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு மாடல் மட்டும் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு அது கிடைக்கல. அது கிடைச்சிச்சுன்னா அதோட வைண்ட் அப் பண்ணிடுவேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. சரி, ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப் டு திஸ் சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். யார் யார் இருக்கீங்க? அட்டண்டன்ஸ் ப்ளீஸ். லோகேஷ் சும்மா கேட்டீங்க, பசங்க சொல்லாத, சும்மா ஹாய்னு மட்டும் சொல்லுங்க. யார் இருக்கீங்களே தெரியல, அமைதியாவே இருக்காங்க. ஜெனி ஜெனி இருக்கியாமா? ஓகே. பவித்ரா ஏன் ஸ்கிரீன் இவ்வளவு கேவலமா இருக்கு? சிஸ்டம் பயங்கரமா ஹேங் ஆயிடுச்சு. அப்பா ஒரு வந்துச்சு. சரி, 1 செகண்ட். பயங்கரமா ஹேங் ஆயிடுச்சு சிஸ்டம். சார் இவ்வளவுதான் சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவ்வளவுதான். இதுல வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு பயங்கரமா சிஸ்டம் உட்காந்துருச்சு. ஜஸ்ட் டு ட்ரை தோஸ் திங்ஸ். ஸோ நான் என்ன மெத்தட்ல சொன்னேனோ அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல். ஒன்ஸ் யூ ட்ரை, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ. தட்ஸ் ஆல். ஸோ எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இப்போ என்ன கான்செப்டுவலா சொன்னமோ அதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டெஃபினட்டா கிடைச்சிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? ஸோ ட்ரை இட் யுவர் செல்ஃப்.